கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹாரர் த்ரில்லர் அண்டு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. பேர் வந்து ஹெரிட்டிக். இது வந்து 2024 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா ஸ்காட் பெக் அண்டு பிரியான் வுட்ஸ். ஸோ 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். இது இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சொல்கிறேன். 2 ரிலீஜியஸான ஒரு சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே செயிண்ட், அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க 2 சிஸ்டரு. ஒருத்தவங்க பேர் வந்து சிஸ்டர் பார்னஸ், இன்னொருத்தவங்க பேர் சிஸ்டர் பாக்ஸ்டன். ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் இருக்க நபரை பற்றி அந்த நபர்கிட்ட பேசி அவர்கிட்ட வந்து அவங்க சர்ச்சுக்கு இழுக்க பார்ப்பாங்க. அண்டு ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு ஒரு பிளானில் ஒன்று இருப்பார். அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளானு அண்டு ரொம்ப சைக்கோபேத்தட்டிக்கான ஒரு பிளானு. அந்த பிளான் வந்து மூலமாக இந்த 2 பொண்ணுங்களையும் அந்த 2 சிஸ்டருங்களையும் அவருடைய ரிலீஜியஸ் ப்ராஃபட் உலகத்தில் கன்வெர்ட் பண்ண பார்ப்பார். இவங்க கன்வெர்ட் பண்ணலான்னு போவாங்க, பார்த்தா அவர் வேறு ஒரு பிளான் ஒன்று வச்சுட்டு இது பண்ணுவார். இதுதான் கதை. இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ரீடு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் அண்டு கிராண்ட் அவர் பண்ணியிருக்காரு. சிஸ்டர் பார்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஃபியா தேட்சர் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் பாக்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா க்ளியோ ஈஸ்ட் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சர்ச் ஃபாதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் காணுமே எங்கே போயிருக்காங்கன்னு தேட வருவார். அப்புறம் ரொம்ப கம்மியான சைடு கேரக்டர், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படத்துடைய அட்மாஸ்பியரு அண்டு இந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சிஸ்டரும் வந்து சர்ச்சு, அதுக்கப்புறம் செக்ஸ், அதோடைய கான்செப்ட் என்ன, அண்டு நம்ம அதில் எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம், நம்ம காதில் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளோம்ல, அதெல்லாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு 2 பேருமே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பார்னஸும் பாக்ஸ்டனும். ஸோ இதான் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இவங்க வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இந்த ரைட்டர், இந்த படத்துடைய ரைட்டரு செம்மையாக ரைட் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டருக்கு என்ன ஆகும், எது முதலாகும், ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த பாக்ஸ்டோனும் பார்னஸ் 2 கேரக்டரில் 2 சிஸ்டரில் ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருப்பாங்க நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்பாய்லர்லாம் போகாமல் என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் நான் வரேன். படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த சிஸ்டர் பார்னஸும் அந்த பாக்ஸ்டன் அவங்க இருக்கிற இடம் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. இது எல்லாமே ஒரு சூப்பர்பான சினிமாட்டோகிராஃபி, கேமரா பிளேஸ்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அண்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. பாக்ஸ்டோனும் பார்னஸும் 2 பேருமே, பாக்ஸ்டோன் தானே அவங்க பேர், ஆமாம், பாக்ஸ்டோன் அண்ட் பார்னஸ் 2 பேருமே ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு அவங்களுடைய லைஃப், மொபைல், அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப்டர் டெத், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். லைஃப் ஆஃப்டர் டெத்தை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நிறைய இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி போவாங்க. ஒரு சின்ன ஹில்லு மாதிரி இருக்கும், அதில் சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க, இறங்குவாங்க. அப்புறம் கிளைமேட்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே புல்லிங் பண்ணுவாங்க மற்றவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மார்மன் அண்டர்வேர்னு ஒரு ஜோக் இருக்கும். அது வந்து ரொம்ப 2002 என்னமோ உருவாகிடுச்சு நினைக்கிறேன் இருந்தது. ஸோ இதுதான். ஸோ அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது கலர் கிரேடிங் எல்லாமே ஒரு கோல்டன் எல்லோ கலரில் மாறும், அந்த ரூமில் இருக்க வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி.
அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீடு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் ரீடும் அந்த 2 பேருமே பேசுவாங்க. அந்த சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம், லேடிஸ் இருந்தால் தான் வருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ரீடு வந்து சொல்லுவார் லேடிஸ் இங்கே இருக்காங்க ஆனால் கீழே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் மழுப்பிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே உட்கார வச்சிருவார். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து ரிலிஜன், கம்பேரிட்டிவ் ஆஃப் ரிலிஜன், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைபிள், அதுக்கப்புறம் குரானு, டோரா அண்டு பைபிளுடைய சிமிலாரிட்டிஸு இதெல்லாமே ஒரு கான்வர்சேஷனாக அவர் பேசி அவருடைய நாலேஜ் எல்லாமே சொல்லுவார். அந்த சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறமா அந்த படம் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவார். அந்த ரீடு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு இம்மர்சிவான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எடிட்டிங் அண்டு இந்த டோரோடைய சவுண்டு, அதுக்கப்புறம் டோரை நாப் திருக்கிறது அந்த சவுண்டு, அந்த மேட்ச் பாக்ஸோடைய சவுண்டு, அந்த நிறைய விஷயங்களுடைய சவுண்டு வந்து இந்த மூவியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். முக்கியமாக ஒரு சில அலார்ம் கிளாக் மாதிரி ஒன்று அடிக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக கனெக்டடாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபாதர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸை தேடி வந்துட்டு இருப்பார். அவர் ஒரு பயணமாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிற மாதிரி காமிப்பாங்க. பார்த்தா ஆனால் எதுவும் பண்ண மாட்டார். அதுவே ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் டச் ஒன்று கொடுக்கும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன், அதாவது லேட்டராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீடு வந்து ஒரு கேம் ஒன்று விளையாடுவார். பிலீஃப் டிஸ்பிலீஃப் 2 டோரில் ஏதோ ஒன்று திறக்கணுன்ட்டு. அந்த கேம் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்டு ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் கான்செப்ட் அது நான் எதிர்பார்த்தது தான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்டர் லைஃப் பற்றி ஒன்று சொல்லுவார் த ரீடு. இதில் வந்து நான் நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. எனக்கு வந்து என்னென்ன பிடிச்சிருக்குன்னு கூட சொல்கிறேன். த ரீடு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் டார்ச்சர் கொடுக்குறதில்ல அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. இது வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியும் அவருடைய நோக்கன்றது. 2வது வந்து அவர் வந்து ஒரு டெலியூஷனல் பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான விஷயத்தை உருவாக்கிட்டு அதை வந்து உண்மை மாதிரி அவரை நினச்சி நம்பி மற்றவங்களையும் அவரை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாரு. அண்டு ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு நபர் தான் அவர். மேனிப்புலேட்டிவான பர்சன் அண்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதில், மற்றவங்கள அழிக்கிறதுல எவ்வளோ வேணாலும் அவர் துணிவார். அண்டு முக்கியமாக அவர் கையில் வந்து யாராச்சும் மாட்டினாங்கன்னா காலி அந்த மாதிரி. அண்டு ரொம்ப ஒரு பர்சன் அது. அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கான்ஸ்பிரசி தேரி, நிறையா ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் எல்லாமே ஒரு ஒரு வடிவமாக அவர் கலெக்ட் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணிட்டார், அவருக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிட்டார். ஸோ அவரே ஆல்மோஸ்ட் ஒரு ரிலிஜன் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காரு. அண்டு ஸோ இதுதான் இது எல்லாமே ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட்டாக வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் மாதிரி, ஆல்மோஸ்ட்டாக ஒரு ப்ராஃபிட் கூட சொல்லலாம், பட் கடவுளும் கூட சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா பாக்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ இருக்கார்ல மிஸ்டர் ரீடு, அந்த சைக்கோபேத்தட்டிக் பர்சன், அந்த பர்சனை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீ என்னென்னலாம் கோல்மால் பண்ணுற, நீ என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுற, நீ என்னென்னலாம் இது பண்ணுற அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்னஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்னஸ். அண்ட் பாக்ஸ்டோனும் அதுக்கப்புறம் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் நிறைய ரொம்ப விஷயம் போல் நிறைய விஷயம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவன் வளர்கிற ஒரு கேமுக்கு நாங்களும் விளாட்றோம், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரேஷ்னலான பாயிண்ட்டும் வச்சு சொல்கிறோம். ஸோ இதுதான் கைஸ். அண்டு இது எல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜியாகிரஃபி,
ஒரு வடிவம் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் பேக்ஸ்டோன் அண்டு பார்னஸ் சர்ச்சில் இருக்க ஃபாதர் இருப்பார்ல, அவர் வந்து தேடி வந்து ரீட்ஸ் கிட்ட வந்து பேசுவார். ஆரம்பத்தில் வந்து அந்த 2 சிஸ்டர் பற்றி அவர் வந்து விசாரிப்பார். ஆனால் அந்த சமயத்தில் விசாரிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நோக்கம் வந்து என்னென்னா, அந்த 2 சிஸ்டர் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க வேறு யாராச்சும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அவர் தேடி வந்திருப்பார். கொஞ்சம் கன்னிங் தான், ரொம்ப கன்னிங் தான். அதுக்கப்புறம் மிஸ்டர் ரீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாதர் வந்து ரீடு கிட்ட ஒரு ப்ராம்ப்ளெட் புக்கு ஒன்று கொடுப்பார். அதாவது மதம் மாற சொல்லி ஸோ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிடுவார். நானும் திரும்பி வருவார்னு நினச்சேன், பார்த்தா வரல. அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு வைடான ஷாட்டு, ரொம்ப டிஸ்டன்ட்டில் எடுத்திருப்பாங்க, லோவர் ஆங்கிள் வச்சு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட்டாக ஃபாதருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அவ்வளோதான் போல். ஸோ இதுதான் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த கேரக்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டான், அந்த வில்லன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லா விட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம் பார்த்திங்கன்னா டைலாக் தான். ஸோ டைலாக்கும் அந்த ரீட் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ஹியூகு கிராண்ட், அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் தான் முக்கியமான காரணம். சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கேன்னு தெரில. ஸோ இதான் கைஸ் என்னுடைய இந்த படத்துடைய ஒப்பீனியன். ரொம்ப சூப்பரான மூவி. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நிறைய சினிமாட்டோகிராஃபி அந்த லைட்னிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இந்த படத்தில் பேசுகிற நிறைய இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், லைட்னிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த 2 சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க ரைட்டிங்கில் வந்து கேரக்டருடைய ஸ்ட்ரக்சர், டிசைன், ஃபவுண்டேஷன் 2 பேருடைய பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது கன்ஃபியூஸும் ஆகலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வால் கிளாக் சவுண்டோட வால் வச்சு அப்படியே கேமரா ஒரு மாதிரி பேன் ஆகி 2 பேரையும் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமரா மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இதோட நான் படிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எப்போப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ பாருங்கள். இந்த படத்தை சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இதாங்க என்னோடய ஒப்பீனியன். பை டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இதான். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பாய். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபட் என்ற கான்செப்டு, ரிலிஜன் என்ற கான்செப்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சைக்கோபேத்தட்டிக்கான ஒரு விஷயம். மதம் இதெல்லாம் எவ்வளோ ஆபத்தான விஷயம், இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து என்ன தான் நல்லா ரிசர்ச் பண்ணாலும் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் 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 கவனமாக ரிசர்ச் பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு தோணுது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ மற்றபடி வரதில்லை. அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபட்டிக்கான ஒரு விஷயத்தில் உமன் வந்து ஸ்லேவரி அதை பற்றி நிறைய பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த உமன் ஸ்லேவரியில் மென்னுடைய ஒரு பேட்ரியாச்சிக்கல் கான்செப்டை தூக்கி பிடிக்கிற உமன் மட்டும்தான் சர்வைவ் ஆகுவாங்க.
ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு படம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா தான் எடுத்திருப்பாங்க, புரியும். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் இந்த பேட்ரியாச்சிக்கல் எவ்வளோ ஆபத்தானது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீடு கேரக்டர் வந்து ரொம்ப சென்சிபிளாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு நாத்திகன் பேசுகிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோபேத்தட்டிக் ஒரு ரிலீஜியஸ் சைக்கோபேத்தட்டிக் மோரன் மாதிரி இருக்கும். இதான் கைஸ். ஸோ எல்லா கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ இதான் கைஸ். அண்ட் பாய் அண்ட் டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பாய். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் நான். இந்த சைக்கோபேத்தட்டிக் பர்சனுங்க, அந்த ரீடு கேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சில ஸ்டோரி டெல்லிங் சொன்ன விதமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ். ஸோ இப்போ டைம் வந்து 4:32 அண்டு பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே. அண்டு இப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தது. இன்றைக்கி டேட் வந்து March 30, டைம் வந்து 4:32 அண்டு டேட் வந்து March 31 இன்றைக்கி டேட்டு. இது பார்த்தது March 30. ஓகே, இப்போ March 31. ஓகே, மாத கடைசி. ஸோ பாய். ஹாய் காய்ஸ், ஹாய், ஹலோ. இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடிட்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன ரெக்கார்டிங் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் இந்த சின்ன ரெக்கார்டிங், அதுக்கு தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ரீடு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓஷன், எப்படி சொல்கிறேன்னா இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பரிசுத்தமானவன், நான் வந்து ஒரு பியூரிஸ்ட் அண்டு நிறைய நாலேஜபிளான பர்சன். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இறப்பே இருக்காது. அண்டு எனக்கு வந்து ஒரு காட் ஃபீலிங்கில் இருக்கிற ஒரு பர்சன். அண்டு அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் படித்து, நிறைய புத்தகம்லாம் படித்து, அவருக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணி, அண்டு அவருக்கு எல்லாமே தெரியுன்றதை அவர் கற்பனை பண்ணிவிட்டு, அண்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபட்னு நினச்சிக்கிட்டு, அண்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க. அண்டு மற்றவங்களுடைய லைஃப்லேயும் இன்டர்ஃபியர் பண்ணி ரொம்ப காலி பண்ணிவிடுவாங்க, மைண்டு ரீடிங் பண்ணுற பேரில். நான் பார்த்துருக்கேன் நான். அண்டு இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரீடு வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே ஒரு ப்ராஃபட் அவர் முடிவு பண்ணிட்டார். அண்டு முடிவு பண்ணிவிட்டு அவர் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜன் புக்கில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவருடைய ஓன் டெலியூஷனல் ரிலீஜன் க்ரியேட் பண்ணி, அண்ட் அவர் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் தான் காப்பாற்ற போகிறாரு. ஒரு சேவியர் காம்ப்ளெக்சிட்டியோட ஒரு வாழ நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய ஸ்டோரி நரேட்டிவ், அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவர் ஒரு ப்ராஃபட், பட் இன் ரியாலிட்டி இஸ் அ பேத்தலாஜிக்கல் லயர் அண்டு கன்னிங். அண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப டெப்த்தாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட்டர்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த கேரக்டர் நடித்தவர் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு தான் கேஸ்டிங் இந்த படத்தில், அதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஓகே கேஸ், பாய் அண்ட் குட் ஈவினிங். டைம் வந்து 5:33. ஸோ ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணி, கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ். அண்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த மூவி. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்டு ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பாய்.